லூக்கா அதிகாரம் 8. கேள்வி 1. இயேசு எந்த நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார்? பதில் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய. கேள்வி 2. பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின எத்தனை ஸ்திரீகள் அவருடனே இருந்தார்கள்? பதில் சில ஸ்திரீகள். கேள்வி 3. யாரிடத்தில் 7 பிசாசுகள் நீங்கின? பதில் மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாள். கேள்வி 4. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யார்? பதில் யோவன்னாள். கேள்வி 5. விதைக்கிறவன் ஒருவன் எங்கே புறப்பட்டான்? பதில் விதையை விதைக்க. கேள்வி 6. அவன் விதைக்கையில் சில விதை எங்கே விழுந்து மிதியுண்டது? பதில் வழி அருகே. கேள்வி 7. வழி அருகே விழுந்த விதைகளை யார் வந்து பட்சித்து போட்டது? பதில் பறவைகள். கேள்வி 8. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்து எதனால் உலர்ந்து போயிற்று? பதில் ஈரமில்லாததினால். கேள்வி 9. சில விதை எங்கே விழுந்ததால் முள் அதை நெருக்கி போட்டது? பதில் முள்ளுள்ள இடங்களில். கேள்வி 10. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து என்ன பலன் கொடுத்தது? பதில் 100. கேள்வி 11. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எப்படி கூறினார்? பதில் சத்தமிட்டு. கேள்வி 12. தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி யாருக்கு அருளப்பட்டது? பதில் சீஷர்களுக்கு. கேள்வி 13. சொல்லப்பட்ட ஊமையில் விதை எதை குறிக்கிறது? பதில் தேவனுடைய வசனம். கேள்வி 14. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் யார்? பதில் வசனத்தை கேட்டு விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கேள்வி 15. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் யார்? பதில் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறவர்கள். கேள்வி 16. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் யார்? பதில் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறவர்கள். கேள்வி 17. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் யார்? பதில் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். கேள்வி 18. ஒருவன் விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பான்? பதில் விளக்கு தண்டின் மேல். கேள்வி 19. வெளியரங்கமாகாத எது இல்லை? பதில் ரகசியம். கேள்வி 20. அறியப்பட்டு வெளிக்கு வராத எது இல்லை? பதில் மறைப்பொருள்.
கேள்வி 21. உள்ளவனுக்கு என்ன செய்யப்படும்? பதில் கொடுக்கப்படும். கேள்வி 22. இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் என்ன செய்யப்படும்? பதில் தனக்குண்டென்று நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். கேள்வி 23. எனக்கு தாயும் சகோதரரும் யார்? பதில் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே. கேள்வி 24. படவு ஓடுகையில் இயேசு எப்படி இருந்தார்? பதில் நித்திரையாய். கேள்வி 25. எதனால் படவு ஜலத்தினால் நிறைந்தது? பதில் சுழல் காற்றுண்டானதால். கேள்வி 26. இயேசு எழுந்து எதை அதட்டினார்? பதில் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும். கேள்வி 27. இயேசு சீஷர்களை நோக்கி டேஷ் எங்கே என்றார்? பதில் உங்கள் விசுவாசம். கேள்வி 28. எவைகளும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தன? பதில் காற்றும் ஜலமும். கேள்வி 29. கலிலேயாவுக்கு எதிரே எந்த நாடு இருந்தது? பதில் கதரேனருடைய நாடு. கேள்வி 31. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன என்று யார் சொன்னது? பதில் நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன். கேள்வி 32. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன் இயேசுவை நோக்கி மகா சத்தத்தோடே என்ன சொன்னான்? பதில் என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். கேள்வி 33. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவன் எதனால் கட்டப்பட்டிருந்தான்? பதில் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும். கேள்வி 34. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனே, உன் பேர் என்னவென்று கேட்டார்? பதில் அவன் லேகியோன் என்றான். கேள்வி 35. அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் எந்த பேரை சொன்னான்? பதில் லேகியோன். கேள்வி 36. அவ்விடத்தில் எது கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது? பதில் அநேகம் பன்றிகள். கேள்வி 37. பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி எதற்குள் புகுந்தன? பதில் பன்றிகளுக்குள். கேள்வி 38. அந்த பன்றி கூட்டம் எப்படி அமிழ்ந்து மாண்டது? பதில் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து. கேள்வி 39. பன்றிகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு யாருக்கு அறிவித்தார்கள்? பதில் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும். கேள்வி 40. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் எப்படி இருக்கிறதை கண்டு பயந்தார்கள்? பதில் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. கேள்வி 41. தங்களை விட்டு போகும்படி எந்த பட்டணத்தார் இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள்? பதில் கதரேனருடைய சுற்றுப்புறத்திலுள்ளவர்கள். கேள்வி 42. ஜெப ஆலய தலைவன் யார்?
பதில் எவீரு. கேள்வி 43. எத்தனை வயதுள்ள தன்னுடைய ஒரே குமார்த்தி மரண அவஸ்தையாயிருந்தாள்? பதில் 12 வயது. கேள்வி 44. எத்தனை வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள்? பதில் 12 வருஷம். கேள்வி 45. எப்பொழுது அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று? பதில் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே. கேள்வி 46. எதை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்? பதில் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை. கேள்வி 47. இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், எது உன்னை இரட்சித்தது என்று சொன்னார்? பதில் உன் விசுவாசம். 48. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இயேசு யாரை பார்த்து சொன்னார்? பதில் எவீரு. கேள்வி 49. இயேசு அவளுடைய கையை பிடித்து என்ன சொன்னார்? பதில் பிள்ளையே எழுந்திரு என்றார். கேள்வி 50. இயேசு அவளுக்கு என்ன கொடுக்க கட்டளையிட்டார்? பதில் ஆகாரம் கொடுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.